Hello friends, welcome to Easy Cook சமையல். Easy Cook ஓட 100வது வீடியோ தான் உங்களுக்காக ஸ்பெஷலா முக்கணிகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். மா பலா வாழை முக்கணி பாயச ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணிக்கலாம். இந்த சீசனே கிடைக்குனா பலாப்பழத்தையும் மாம்பழத்தையும் மிஸ் பண்ணாம நீங்க ஒன்ஸ் செஞ்சு பாருங்க. மறுபடியும் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்க இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஒரு மாம்பழத்தையும் 1/2 கிலோ பலாப்பழத்தையும் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மங்கனம்பள்ளி மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். 1/2 kg நல்ல பழுத்த பலாப்பழத்தையும் எடுத்திருக்கேன். 5 ஏலக்கி வாழைப்பழமும் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழம் வந்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பலாப்பழம் வந்து கொரவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மெயினாக வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் பால் வந்து திக் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 1 லிட்டர் பால் ஆகணும் வரைக்கும் நம்ம பொறுமையாக காய்ச்சி எடுக்கணும். இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பாலை எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 2 to 4 hours வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பாலை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து 250 கிராம் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேன். ஆனால் பனவெல்லம் சேர்க்கறதுனா பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சா வாழைப்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மாம்பழ பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தையும் நம்ம அரைச்சது வந்து கொரவரப்பாக அரைக்கிறனால நம்ம சூப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் பலாப்பழத்தை வந்து கொரவரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதுவும் நல்லா சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கேஷ்யூ நட்டு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாதாமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம சேர்க்க போகிறேன். ஆயிலில் போட்டு நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கவே இல்லை, ஏன்னா அதோட கலர் மாறிடும். இப்போ நெய்யும் வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். சேர்த்து இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 4 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.